நிறைய பேர் அவங்க வாழ்க்கையை மாத்திக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்க எடுக்கிற முடிவுகளை மாத்திக்கிறதுக்கு ரெடியா இல்ல. ஸோ எதுவுமே மாறாது. எம்ஜே டிமார்கோ இதை பத்தி சொல்றாரு. ஸ்கூலுக்கு போ, நல்லா படி, நல்ல மார்க் வாங்கு, டிகிரி வாங்கு, நல்ல வேலைக்கு போ, நல்லா உழைச்சு காசு சேமி, அப்பதான் 60 வயசுல ரிட்டையர் ஆக முடியும். இதெல்லாம் எம்ஜே டிமார்கோ சொல்றது மாதிரி ஸ்லோ லேண்ட் டூ வெல்த். இது ஒர்க் ஆகலாம், ஆனா வருஷக்கணக்கில் ஆகும். எம்ஜே எழுதின தி மில்லியனர் ஃபாஸ்ட் லேன்னு ஒரு புக்கு. டைட்டில் கொஞ்சம் பயமுறுத்தும். எனக்கும் அப்படித்தான் தோணுச்சு. நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணினதுனால படித்தேன். இந்த புக்கில் 15 வருஷத்தில் ரிட்டையர் ஆகிறதுக்கு ஒரு ரோட் மேப் இருக்கு. 40 வருஷம் இல்லை. டிமார்கோவே ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி காசு சம்பாதிச்சாரு. லிமோஷன் சர்வீஸுக்கு லீட் ஜெனரேஷன் வெப்சைட் ஐடியா. அப்போ அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? லிமோஷன் டிரைவ் பண்ணிட்டு இருந்தாரு. இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது ஏதோ கெட் ரிச் குயிக் ஸ்கீம் இல்ல, மேஜிக் இல்ல. எஃபர்ட், ஹார்ட் ஒர்க், டைம் எல்லாம் வேணும். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு புக்குக்குள்ள போகலாம். டிமார்கோ சொல்றாரு, பண விஷயத்துல 3 பாதை இருக்குன்னு. முதல் பாதை ரொம்ப மோசமானது, சைட் வாக்னு சொல்லுவாரு. சைட் வாக்ல இருக்கிறவங்க சம்பாதிக்கிறத விட ரொம்ப வேகமா காசு செலவு பண்ணுவாங்க. பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கிற காசெல்லாம் என்ஜாய்மெண்ட், ஃபேஷன், ட்ரிப், என்டர்டெயின்மெண்ட்னு செலவு பண்ணிடுவாங்க. ஃபியூச்சர் பத்தி யோசிக்கவே மாட்டாங்க. நிறைய பேர் இந்த கேட்டகரியில வருவாங்க. டாக்டர், லாயர் எல்லாம் கூட. ஃபியூச்சர் பத்தி யோசிக்காம காசு செலவு பண்ணா நீங்க சைட் வாக்ல தான் இருக்கீங்க. பண கஷ்டம் வரதுக்குத்தான் போறீங்க. சைட் வாக்ல இருக்கிறவங்க நெகட்டிவ் மைண்ட் செட்ல இருப்பாங்க. ஃபர்ஸ்ட், காசு சம்பாதிக்க லக் வேணும். செகண்ட், காசு சம்பாதிக்கிறது ஒரு எவெண்ட். தேர்ட், காசு சம்பாதிக்கிறதுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணணும். சைட் வாக்ல இருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா பணத்தை பத்தின பழக்கத்தை மாத்திக்கணும், பணத்தை கண்ட்ரோல் பண்ணணும். செகண்ட் பாதை ஸ்லோ லேன். ஸ்லோ லேன்ல தானே நம்ம எல்லாருமே இருக்கோம். ஸ்லோ லேன்ல இருந்தா நல்ல ரிட்டையர்மெண்ட் பிளான் இருக்கும். ஏன்னா 10% சேமிப்பீங்க, இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, ஃபைனான்ஸ் புக்கு படிப்பீங்க. இப்படித்தான். ஸ்லோ லேன்ல இருக்கிற பிரச்சனை என்னன்னா அது ஸ்லோ. இந்த ரோட் மேப்ல போனா 40-45 வருஷம் வேலை செய்யணும். அதுவும் நமக்கு பிடிக்காத வேலையா கூட இருக்கலாம். டிராவல் பண்ணணும், கூப்பன் கட் பண்ணணும், ஸ்டார்பக்ஸ் காஃபி கூட குடிக்காம காசு சேமிக்கணும். இதெல்லாம் சேஃப் பாதைன்னு சொல்லுவாங்க. ஆனா கேரண்டி இல்ல. ஹெல்த் பிரச்சனை, டைவர்ஸ், குழந்தைங்க, மார்க்கெட் கிராஷ்னு எது வேணாலும் நடக்கலாம். அப்போ கஷ்டப்பட்டு சேமிச்ச காசு எல்லாம் போயிடும். ஸோ ஃபாஸ்ட் லேண்ட் தான் மிச்சம். நிறைய பேருக்கு ஃபாஸ்ட் லேண்டு வெல்த்னா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது தான். டிமார்கோ ஒரு வெப்சைட் கட்டி லிமோஷன் கம்பெனிக்கும் கஸ்டமருக்கும் கனெக்ட் பண்ணி மில்லியன்ல சம்பாதிச்சாரு. 37 வயசுல ரிட்டையர் ஆகிட்டாரு. இன்னொரு எக்ஸாம்பிள், ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆப்பிள் கட்டினாரு. பில் கேட்ஸ் மைக்ரோசாஃப்ட் கட்டினாரு. எலான் மஸ்க் பேபால் ஸ்டார்ட் பண்ணி அதை வித்துட்டு ஸ்பேஸ் எக்ஸ், டெஸ்லா ஸ்டார்ட் பண்ணாரு. இந்த பாதை ஈஸி இல்லை. டெய்லி 12 மணி நேரம், வாரத்தில் 7 நாளும் வருஷக்கணக்காக வேலை செஞ்சேன்னு டிமார்கோ சொல்றாரு. ஆனா இப்போ லைஃப் என்ஜாய் பண்றாரு. 30 வருஷம் கழிச்சு இல்ல, இப்பவே. ஃபாஸ்ட் லேன் அப்ரோச் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கம்பெனி ஸ்டார்ட் பண்றதுக்கு டிப்ஸ் சொல்றேன். ஃபர்ஸ்ட், ப்ரொடியூஸ் பண்ணுங்க, கன்சியூம் பண்ணாதீங்க. கேபிட்டலிஸ்ட் எக்கானமினா கன்சியூமர் தான் முக்கியம். ப்ராடக்ட், சர்வீஸ் வாங்குறது தான். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா கன்சியூமர் மைண்ட் செட்டை விட்டுட்டு ப்ரொடியூசர் மைண்ட் செட்டுக்கு வரணும். ஹென்ரி ஃபோர்டு சொன்னாரு, ஆட்டோமொபைல் கண்டுபிடிக்கிறப்போ நான் மக்கள்கிட்ட என்ன வேணும்னு கேட்டிருந்தா வேகமான குதிரைன்னு சொல்லியிருப்பாங்கன்னு. நான் சின்ன வயசுல இருக்கும்போது அம்மா அப்பா சொல்லுவாங்க, தெரியாதவங்க கூட கார்ல போகாதன்னு. இப்போ ஃபோன்ல ஒரு பட்டன் கிளிக் பண்ணா யாரோ ஒருத்தர் வந்து நம்மளை பிக் பண்ணிட்டு போறாங்க. ஏர்பிஎன்பி வந்ததுனால ஸ்பேர் ரூம்ல கூட டிராவல் பண்றவங்க தங்கலாம். ஹோட்டல் புக் பண்ண வேண்டாம். இதெல்லாம் 20 வருஷத்துக்கு முன்னாடி யாருக்குமே தெரியாது. இப்போ இதெல்லாம் இல்லாம இப்போ நம்மளால ஃபாஸ்ட் ஃபுட் டெலிவரி பண்றாங்க. வீட்டிலேயே உட்கார்ந்து டாக்டர் கிட்ட காட்ட முடியுது. இதெல்லாம் 5 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல. நம்ம என்ன ப்ரொடியூஸ் பண்ணலாம்னு யோசிக்கணும். அதுதான் நல்ல பிசினஸ் ஐடியா. நெக்ஸ்ட், ப்ராசஸ்ல கவனம் செலுத்துங்க. ஒரு நல்ல பிசினஸ் ஐடியா கிடைச்சிடுச்சுன்னு வச்சுக்குவோம். இப்போதான் வேலை ஆரம்பிக்குது. நல்லா சம்பாதிக்கிற பிசினஸ் கட்டுறது ரொம்ப கஷ்டம். நிறைய ஸ்டெப்ஸ், நிறைய மாற்றங்கள் இருக்கும். கத்துக்கிட்டே இருக்கணும். டிமார்கோ சொல்றாரு, ஆரம்பத்துல அவருக்கு கோடிங் தெரியாதான், வெப்சைட் கட்ட தெரியாதான். ஆனா வெப்சைட் இல்லாம பிசினஸ் இல்ல. ஸோ நிறைய நேரம் செலவு பண்ணி கோடிங் கத்துக்கிட்டாரு, வெப்சைட் கட்டினாரு. பிசினஸ் கட்டுறதுனா டைம், எஃபர்ட் எல்லாம் வேணும். அந்த ஜர்னியை என்ஜாய் பண்ணுங்க. ஃபைனலா, ஃபாஸ்ட் லேண்ட் கமாண்ட்மெண்ட்ஸ். நல்ல ஐடியா கண்டுபிடிக்கணும்னா, நல்ல பிசினஸ் கட்டணும்னா 5 கமாண்ட்மெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட், நீட். உங்க பிசினஸ் மக்களுக்கு தேவையானதா இருக்கணும்.
மக்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணலாம்னு யோசிங்க. காசு எப்படி வரும்னு இல்ல. செகண்ட், என்ட்ரி. யார் வேணாலும் ஊபர் டிரைவர் ஆகலாம். ஈஸியா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஆனா காம்படிஷன் ஜாஸ்தி. சக்சஸ் ஆகிறது கஷ்டம். ஈஸியான ஃபீல்டில் பிசினஸ் பண்ணலாம், ஆனா ஜெயிக்கிறது கஷ்டம். தேர்ட், கண்ட்ரோல். உங்க பிசினஸ் கண்ட்ரோல் பண்ணலன்னா நீங்க வேற யாரையோ சார்ந்து இருக்கணும். பார்ட்னர் சேர்த்துக்கிறது, பிசினஸ்ல பங்கு விற்கிறது, இதெல்லாம் ரொம்ப யோசிச்சு செய்யணும். ஃபோர்த், ஸ்கேல். லோக்கல் பிட்சா ஷாப் நல்லா சம்பாதிக்கலாம், ஆனா பீட்சா வெப்சைட் ஸ்டார்ட் பண்ணா நிறைய சம்பாதிக்கலாம். ஃபிஃப்த், டைம். ஒரு கட்டத்தில் உங்க பிசினஸ் உங்களை சார்ந்து இருக்கக்கூடாது. டெய்லி வேலையெல்லாம் வேற யாராவது பார்த்துக்கணும். ரொம்ப பேர் வாழ்க்கையை மாத்திக்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனா அவங்க எடுக்கிற முடிவுகளை மாத்திக்கிறதுக்கு ரெடியா இல்லை. ஸோ எதுவுமே மாறாது. நிறைய பேருக்கு பிசினஸ் ஓனர் ஆகணும்னு ஆசை இருக்காது. ஸ்லோ லேன்ல போய் ரிட்டையர் ஆகிறதுல சந்தோஷமா இருப்பாங்க. அதுவும் சரிதான். ஆனா சீக்கிரம் ரிட்டையர் ஆகணும், நம்ம இஷ்டத்துக்கு லைஃபை வாழணும்னா தி மில்லியனர் ஃபாஸ்ட் லேன் புக்கு படிங்க. இந்த சம்மரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.